Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNEA கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து போட்டுருப்பாங்க. யாருக்கு எந்தெந்த காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்குன்னு பார்த்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 days வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் ஓகேவா இல்லையா அப்படின்றது மாதிரி நீங்கள் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணால் 19th வந்து உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணணும். இதை சூஸ் பண்ணுறதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 days டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் நல்லா யோசிச்சு இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அலாட் பண்ணி கொடுத்த காலேஜ் எனக்கு ஓகே, இதிலே வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ அலாட் பண்ணியிருக்க காலேஜ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு இன்னும் பெட்டரான காலேஜ் வேணும், ஸோ அப் அண்ட் மூமெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலாட் ஆன காலேஜ் ஓகே, இருந்தாலும் இதுக்கு மேலே இருக்க ஏதாச்சும் ஒன்று கிடச்சா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லைடிங் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கணும். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக அலாட் ஆகிருக்க காலேஜ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு இதுக்கு மேலே இருக்க காலேஜ் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு அலாட் பண்ணியிருக்க காலேஜ் பிடிக்கவும் இல்லை, நான் வந்து ஃபர்தராக TNEA கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட்டும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக நீங்கள் 2 daysக்குள்ளே சூஸ் பண்ணி தான் ஆகணும். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் வந்து கொடுங்க. 19th உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வெப்சைட்டில் வந்து போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவையான நெசசரி டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோ, எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். இன்கேஸ் நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கீங்கனாலும் உங்களுக்கு டெம்பரரியாக ஒரு சீட் அலாட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு சென்டர் அலாட் பண்ணுவாங்க. அந்த சென்டரில் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் காலேஜை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து உங்கள் காலேஜுக்கு வந்து போயிடும். தேர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஃபர்தர் ரவுண்டுக்கு வந்து மூவ் ஆகிடுவீங்க. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் TNEA கவுன்சிலிங் விட்டு வெளியில் போயிடலாம். ஸோ இது போல தான் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப் டு 23 வரையும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ நீங்கள் அங்கே போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அப்டேட் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க கரெக்டான ஆப்ஷனை 2 daysக்குள்ளே சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக நெக்ஸ்ட் ரவுண்டும் பார்த்தீங்கன்னா சூன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃபர்தராக அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.